ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாப்பா வந்து சைக்கிள் வாங்கணுங்கிறனால காசுனா எல்லாமே காசு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் 50 பைசாவை கூட வந்து அவன் ஆசையாக சேர்த்து வச்சுருக்கான். ஆனால் இது வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த உண்டியில் தான் உடைக்க போகிறோம். உடைச்சி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 5 வருஷமாக சேர்த்து வச்சுட்ருக்கோம். நான், பாப்பா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாருமே தான் சேர்ந்து சேர்த்தோம். ஆனால் இந்த உண்டியில் உள்ள காசு எல்லாமே நான் என்ன நினச்சி சேவிங்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர காசுலேருந்து 1 கிராமாவது பாப்பாவுக்காக தங்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தாங்க நினச்சி சேர்த்து வச்சேன். பாப்பா என்ன சொல்லியிருக்கா, எனக்கு வந்து சைக்கிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. ஸோ இது வந்து இன்றைக்கி உடைக்க போகிறோம். நம்ம நினச்சி சேர்த்ததுக்கு ரெண்டுக்குமே இந்த காசு வந்து இது போகலை, வட்டிக்காக தான் போக போகுது. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த உண்டியில் உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கெஸ்டிங் வந்து கேட்கலாம் எங்கள் வீட்டுக்கார்ட்ட. இதில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறப்பா? 3000 ரூபா இருக்கும். 3000 6000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்குங்க. அந்த டைமில் தான் இந்த உண்டியல் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதில் பாப்பா தான் நிறையா போட்டிருக்கா. அதுக்கப்புறம் நான், எங்கள் வீட்டுக்காரர் வந்து எப்பயாவது போட்டிருக்காங்க. ஸோ இது எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பழம் மேலே இருக்குது. இது வந்து கட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வரல அப்படிங்கிறதுனால என்னோடய வீட்டுக்காரர் வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கீழே கொட்டி எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நோட்டே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா தாள் வந்துருக்கு. அடுத்து எவ்வளோங்க சந்தோஷமா இருக்குங்க. 500 ரூபா நோட்டா வரவும் எல்லாம் வட்டிக்கு ஆயிருச்சுன்னு. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி எல்லா காசுமே கொட்டியாச்சு. நம்ம வந்து எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்னது கூட வராதாட்டுக்கு. ரூபா, இதில் ஒரு 100 ரூபா, மொத்தம் 200 ரூபா. இதில் 70 ரூபா இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா சில்லறையில் மட்டும் 270 ரூபா இருக்குது. அதை நம்ம இங்கே எழுதிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாப்பா வந்து சைக்கிள் வாங்கணுங்கிறனால காசுனா எல்லாமே காசு தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே பாருங்கள் 50 பைசாவை கூட வந்து அவன் ஆசையாக சேர்த்து வச்சுருக்கான். ஆனால் இது வந்து கண்டிப்பாக பாப்பா இல்லாத போது தான் நம்ம வந்து உடைக்கிற உண்டியலை. இப்போ பாப்பா இருக்கும்போது உடைச்சோம் அப்படின்னா என்ன ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியலைங்க. ஸோ எனக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது இந்த காசை பார்க்கும்போது. அவள் எப்படி கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்ட்டு. ஓகே, இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதை கவுண்ட் பண்ணிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3500 ரூபா இருக்குது.
இதில் வந்து 600 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா இருக்குது. ஓகே, இது மொத்தமாக டோட்டல் எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக வந்து கவுண்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கால்குலேட் பண்ணால் 4430 ரூபா இருக்குது. அவங்க சொன்னதும் இல்லை, நான் சொன்னதும் இல்லை, ரெண்டுக்கும் இடையில தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, இதுவாவது இருந்துச்சு அப்படின்னு தான் நினச்சிக்கணும் இந்த டைமில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்களுக்கு இது உடைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்லாம் சேர்த்துட்டு பாப்பாவுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்து ஏதாவது செலவு பண்ணியிருப்பேன். பாப்பாவுக்கு வந்துட்டு அவள் சைக்கிள் தான் வேணும்னா அவள் இன்னொரு உண்டியலும் சேர்த்துட்டு இருக்கா. ஸோ அதில் வந்து அவள் எவ்வளோ சேர்க்குறாளோ சேர்க்கட்டும். அது போக பேலன்ஸ் காசு வந்து நம்ம போட்டுட்டு அவளுக்கு கண்டிப்பாக வந்து சைக்கிள் எடுத்து தருவோம். ஆனால் இது வந்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் வட்டிக்கு தான் போகுதுங்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே வந்து சேவிங்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் வந்து அவங்களும் ஃப்யூச்சரில் வந்து தேவையில்லாத செலவுகளை வந்து குறைப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் வட்டி கட்டுறதுக்கு போய் உண்டியல் காசை உடைக்கணுமான்னு. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வட்டி வந்து பார்த்திங்கன்னா 30,000 கிட்ட வருது. கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பத்தலை. அப்போது நம்ம வந்து வெளியில் தான் கடன் வாங்கணும். அந்த கடனுக்கும் பார்த்திங்கன்னா வட்டிக்கு வட்டி கட்டுறதுக்கு திருப்பி வட்டி போட்டு தான் நம்ம வாங்கணும். ஸோ அப்படி வாங்க வேணாம் அப்படிங்கிறதுனால தான் இதில் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. 2000 ரூபா இருந்தாலுமே ஓகே தான். நம்ம அது வந்து வட்டி இல்லாமல் நம்ம காசுன்னு போயிடும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் நாங்கள் எடுத்தோம், வேறு எந்த ரீசனும் கிடையாது. நான் நிஜமாக சொல்கிறேங்க, இது வந்து நான் பாப்பாவுக்காக தான் சேர்த்தேன். பாப்பாவும் அவளுக்கு வேணும், சைக்கிள் வேணுங்கிறதுனால தான் சேர்த்தா. ஸோ அதெல்லாம் தாண்டி வட்டிக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.